வணக்கம், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கும் என்னோடய டாபிக் கதையோடு தான் ஆரம்பிக்க போகிறேன். என்ன கதை அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வர்றாங்க. அவங்க சாப்பாடு கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அதே 10 பேர் மறுபடியும் நாளைக்கும் சாப்பாடு கேட்குறாங்க. நாளைக்கும் கொடுக்குறீங்க. அவங்க டெய்லியும் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கீங்க சாப்பாடு. அப்போ உங்களோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும்? அது பாதிக்குமா, பாதிக்காதா? பொருளாதாரம் மேலே போகுமா, கீழே போகுமா? அது கண்டிப்பாக ஆப்வியஸாக கீழே தான் போகும் உங்களோட பொருளாதாரம். ஒரு நாட்டுக்கும் இதே தான். மக்களுக்கு இலவசம் கொடுக்க அந்த நாட்டோட பொருளாதாரம் கீழே போயிட்டே இருக்கும். இலவசம் கொடுக்குறத நான் வேண்டான்னு சொல்ல, இலவசம் கொடுக்குறத வரைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறேன். வரைமுறைப்படுத்துறது அப்படின்னா எப்படி அப்படின்னா, இலவசம் கொடுக்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கணும். ஒரு வருஷத்தில் 20% இலவசம் வாங்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, 5 வருஷம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே, அதாவது 100% இலவசம் வாங்குறவங்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடச்சிரும். அப்போது அவங்க இயலாமையாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இயலாமையாக இருக்க மாட்டாங்க. முதியவர்களுக்கு மட்டும்தான் இயலாமை இருக்கும். மற்றவங்க எல்லாருமே இயலாமையிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு உதாரணமாக ஒரு பழமொழி சொல்கிறேன். என்னென்னா, மீன் பிடிச்சி தரதை விட, தினம் ஒருத்தருக்கு மீன் பிடிச்சி தரதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். அவரே டெய்லி மீன் பிடிச்சி சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.